நாலு நச்சுன்னு 4 ஸ்டாக்குங்க. வாங்க பார்த்துருவோம். 4 ஸ்டாக்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஏறுமான்றது கிடையாதுங்க. டெக்னிக்கல் வியூ சொல்கிறேன், வேணும்னா என்ட்ரி ஆகிக்கோங்க. எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு தான். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பெருளி, சரிங்களா? ஸோ இதுங்களோட டெக்னிக்கலை வந்து பார்த்துருவோம் வாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு, ஒரு ஹேண்டில், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுலேருந்து இன்னைக்கு தாங்க பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க பிரேக் அவுட் ஆன லெவல் எங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 680, சரிங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நான் எங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 ஃபிக்ஸ் பண்றேன். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 1 வீக்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SW சோலார், சரிங்களா? அதாவது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள், சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, திரும்ப அதே இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, திரும்ப அதே இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கேண்டில், நல்லா சூப்பரான வித் குட் வால்யூமோட கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து முடிஞ்சிருக்காங்க. இவங்கள நீங்கள் எப்போ என்ட்ரி ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 331 முடிஞ்சிருக்காங்க. 333க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி ஆகிக்கோங்க. ஷார்ட் டேர்மாக இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 358 அல்லது 60 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலாஃபின் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சூப்பராக ஒரு பாக்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸோட பாட்டம்ல இருந்து அழகாக சூப்பராக யூட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1563. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் எங்கே வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1655. அதாவது இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்குதுங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் தாங்க, நாளைக்கு கிடையாது, எல்லாமே ஷார்ட் டேர்மு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கர், அதாவது கண்டெய்னர் கிராப், சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. என்னோட ஷார்ட் டேர்முக்கு இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 630 அல்லது 33ங்க. ஸோ இன்னும் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. என்னோட அடுத்த டார்கெட், அதாவது இங்கே என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்றதை வச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த டார்கெட் 651. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க உங்களோட டெக்னிக்கல் அட்வைசர்கிட்ட யார்ட்டாவது கேட்டுட்டு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பற்றின டெக்னிக்கல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. டெக்னிக்கல் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை நெக்ஸ்ட் பேட்சுக்கு புக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.